ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம இந்த கட்டத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, அப்படிப்பட்டவர்கள் வந்து அந்த விஷயத்த பண்ணலை அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து இருந்திருக்க மாட்டோங்க. அப்படிப்பட்டவர்களுக்கான ஒரு நாள், அப்படிப்பட்ட நாள். என்ன நாள் அப்படின்னு தானே பார்க்குறீங்க? சரிடா சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா, சொல்ல மாட்டேங்கிங்களே? வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தினம் தாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு அட்வான்ஸ் விஷ் நான் வந்து சொல்லிக்கிறேங்க. அட்வான்ஸ் விஷ் ஃபார் நாளைக்கு சுதந்திர தினங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த சுதந்திர தினத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு, அதாவது இன்றைக்கு இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக நம்மளுடைய தலைவர்கள் நம்மளுக்காக சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க பாருங்க. காந்திஜி, காமராஜர், அதுக்கப்புறம் நம்மளுடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அவங்கள பற்றின விஷயங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சொல்லணுங்க. ஸோ முக்கியமாக பெண்களுக்காக ரொம்பவே போராடின ஒரு தலைவரை பற்றியும் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பதிவு செய்யணுங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா காலங்கள் சீரழிஞ்சு நாசமாக போகுதுங்க. பெண்கள் மேலே ரொம்பவே ஒரு தப்பான விஷயங்களை வந்து ஈடுபடுத்துகிறாங்க, அதில் ஈடுபடுறாங்க. குழந்தைகளை கூட விட்டு வைக்கிறது இல்லைங்க. அந்த அளவுக்கு நாடு கெட்டு போச்சு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலேஜு, ஸ்கூல்ஸு, தொழில் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையுமே வந்து முக்கியமான இடத்த வந்து நாளைக்கு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லுவாங்க. குட் டச் பேட் டச் வந்து கண்டிப்பாக கட்டாயமாக பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்கங்க. அது எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக குழந்தைகள் வந்து கண்டிப்பாகவே தெரிஞ்சுக்கணுங்க. காலங்கள் கெட்டு போச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து அப்போ இருந்த தலைவர்கள் காந்திஜி, நேருஜி, சுபாஷ் சந்திரபோஸ், காமராஜர் அப்படிப்பட்ட தலைவர்கள் வந்து இப்போ மறுபடியும் பிறந்து வந்தால் தான் நம்ம நாடு வந்து மறுபடியும் பழைய மாதிரி ஆகும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சாத்தியம் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற நம்மளுடைய டிவிகே அரசு வந்து அதுக்குள்ள ஸ்டெப்பு எடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நம்மளுடைய மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சரான நம்முடைய ஜோசப் விஜயண்ணா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிங்கப்பெண், அதாவது சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை வந்து கொண்டு வந்தீங்க. அது ரொம்பவே ஒரு சிறப்பு மகிழ்ச்சி. ஆனால் இன்னும் பெண்களுக்கான அந்த ஒரு முழுமையான பாதுகாப்புக்குள்ள திட்டத்தை வந்து கொண்டு வாங்கன்னா அது கொஞ்சம் ரொம்பவே ஒரு கவலைக்கிடமாக இருக்குது. பெண்களுக்கு ரொம்பவே ஒரு பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு திட்டத்தை தாண்டி தப்பு பண்ணுறவங்களுக்கு உடனே கொடுக்குற தண்டனை அந்த சட்டத்தையும் நீங்கள் வந்து கொண்டு வரணும்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் முன்வைக்கிறேன்னா, சுதந்திர தினம் அப்படிங்கிறது பெண்களுக்கான ஒரு சுதந்திர தினமாக இருக்கணும்னு சொல்லி நான் அந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கும், பெரியவங்களுக்கும், வயசானவங்களுக்கும், ஸோ யாராக இருக்கட்டும், சுதந்திர தினம்னா என்ன என்ன எப்படி ஏதுன்னு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. ஸோ எல்லா விஷயத்துங்களையும் பிள்ளைங்கள் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க. நல்லபடியாக பிள்ளைங்க எல்லாருமே வளரட்டுங்க. முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் தான் இந்த பதிவுங்க. ஸோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுங்க. தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. சரிங்களா? அந்த பதிவு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.